நாம் ஹைவேஸில் போயிட்டே இருக்கும்போது எந்த பக்கம் திரும்பினாலும் பெரிய பெரிய மலை, நடுவில் ஃபுல்லாக தண்ணி இல்லாத காடு, பாலைவனம் மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ப்ளூ கலரில் பெரிய கடல் மாதிரி ஒரு ஏரி நம்ம கண்ணுக்கு கிடச்சா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த சால்டன் சீ. இது கலிஃபோர்னியாவில் சவுத்தில் மெக்சிகோ பார்டர் பக்கத்தில் இருக்குது. இந்த சால்டன் சீயை சுற்றி ஏராளமான பீச்சஸ் இருக்குது. அதில் ஒரு பீச் பேர் பாம்பே பீச். இந்தியாவில் தானே பாம்பே பீச் இருக்குது, அமெரிக்காவில் எப்படி ஒரு பாம்பே பீச்? அதை எப்படியாவது போய் பார்த்துடலாம் அப்படின்னு பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு 7 கடல் 7 மலை தாண்டி போனோம். ஏழு கடல் தாண்டலைனாலும் 7 விதமான மலைகளை தாண்டி தான் அந்த சால்டன் சீக்கு எங்களால் போக முடிஞ்சுது. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு ரகம். பச்சை பசேன்னு மரமும் செடியும் நிறைஞ்ச மலை, வெறும் புல் மட்டுமே கம்பளி மூடி இருக்கிற மாதிரி மலை, மண்ணால் ஆன மலை, மொட்டை பாறை மலை. போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா எங்கள் கார் மட்டும்தான் போயிட்டு இருந்தது. இந்த பக்கத்தில் இருந்தும் கார் வரல, பின்னால் இருந்தும் எங்களை யாரும் ஃபாலோ பண்ணலை. நாங்கள் மட்டும் தனியாக ஒரு பாலைவனத்தில் ஒரு ஏரியை தேடி போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு தகவலும் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். யாருமே இல்லையே இந்த ரூட்டில். ஸோ உண்மையாகவே அந்த பக்கம் ஒரு ஏரி இருக்கா அப்படின்லாம் டவுட் வந்தது. நான் மோஸ்ட்லி கன்ஃபார்மே பண்ணிட்டேன், அங்கே ஒன்றும் இருக்காது, நம்ம போயிட்டு சும்மா தான் திரும்பி வர போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நடந்தது. வீட்டில் இருந்து அந்த இடத்துக்கு போகணுன்னா ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் காரில் ட்ராவல் பண்ணி போகணும். அதாவது 2.5 hours ஆச்சு எங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரூட் ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது. பசுமையே இல்லை, இந்த மாதிரி மொட்டை வெயில் பார்த்திங்கன்னா 900 above போயிட்டு இருந்தது. சாண்டியாகோவில் 95 கூட வரல, 80 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியா 100 aboveனால் பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஒரு வெயில். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, விண்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. வெளியே இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளையே தூக்கிடும் போல், அந்த அளவுக்கு பயங்கரமான காற்று. இந்த காற்றுல நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணால் மொபைல் பறந்துருமோ அப்படின்னு ஒரு பயம். அதனால் நாங்கள் வெளியவே இறங்கலை. ஸோ எல்லாமே காருக்குள்ளேருந்து எடுத்த வீடியோ தான். பட் இந்த ட்ரைவ் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம். பசங்களுமே என்ஜாய் பண்ணாங்க. மலையிலேருந்து அப்படியே ஜிக்ஸாக்காக ரோலர் கோஸ்டர் மாதிரி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்கப்புறம் மலையிலேருந்து இறங்கிடுவோன்னு நினைக்கிறேன். இதுதான் கடைசி மலைன்னு நினைக்கிறேன். நான் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரோடு செம்ம சூப்பராக போட்டிருந்தாங்க. கார் சும்மா வலிக்கிக்கிட்டு போச்சு, ஓட்டுறது கஷ்டமாகவே இல்லை. ஹேர்பின் பென்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. அது அவ்வளோ பெரிய மலை, பட் எங்களுக்கு ரொம்ப இறங்குற மாதிரிலாம் தெரியல. இதோ இறங்கிட்டோம். நம்ம இறங்கி வந்த மலையை பாருங்கள். இந்த மலையிலேருந்து தான் நம்ம இறங்கி வந்திருக்கோம். இப்போது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொலராடோ ரிவர் அப்படின்னு ஒன்று ஓடி இருக்கு. அந்த கொலராடோ ரிவரோட அரிப்புனால தான் இந்த பாறைகள்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிட்ட போய் பார்த்தா அந்த ஆறு ஓடினதுக்கான அடையாளம் எல்லாம் நிறையாவே தெரியுது. அந்த மண்ணரிப்பு பாறையெல்லாம் அரித்து சூப்பராக அந்த இடத்த உருவாக்கியிருக்கு பாருங்கள்.
இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் மாதிரியே உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஆனால் இது வந்து பாறை. புவியியல் தெரிஞ்சவங்களுக்கு இது என்ன அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு தெரியல. ஆற்று மண் மாதிரி தான் இருக்குது. ஆனால் 1000 வருஷமாக இந்த இடத்துல ஆறு ஓடி ஓடி அது இறுகி பாறை ஆயிடுச்சா, இல்லை முதல்லையே பாறையாக இருந்த இடத்துல தான் ஆறு ஓடி அரிச்சிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இது வந்து ஒரு பாலைவனம். இதோட பேர் ஆன்சோ பொரிகோ டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர் ப்ரிசர்வ். இந்த ஏரியாவில் வந்து வைல்ட் லைஃப் வியூவிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேம்பிங் இங்கே கேம்ப் போட்டு தங்குறாங்க. இந்த ஆர்வி கேம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இங்கே நிறைய வண்டி நிற்கிது. ஸோ இங்கே வைல்ட் லைஃப்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே என்ன வைல்ட் லைஃப் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இயற்கையில் எவ்வளோ விசித்திரம் பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது. மலை மேலே இருக்கும்போது அவ்வளோ பயங்கரமாக காற்றடிச்சிச்சு. ஆனால் இந்த இடம் வெட்ட வெளியாக இருந்தாலும் காற்று அவ்வளோவா இல்லை. நல்லா தென்றல் காற்று மாதிரி சூப்பராக அடிக்குது. வெயிலுக்கும் அதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு வழியாக சால்ட் சீ வந்துட்டோம். இந்த பீச் உள்ளே போகலாம் ட்ரை பண்ணோம். பட் பீச் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ நம்ம பாம்பே பீச்சே டைரெக்டாக போயிடலாம் அப்படின்னு பாம்பே பீச்சுக்கு வந்துட்டோம். பாம்பேன்றது வந்து ஒரு போர்ச்சுகீசிய வேர்டுன்னு சொல்கிறாங்க. பாம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான, பே அப்படின்னா கடற்கரை அப்படின்னு அர்த்தமா. ஸோ அப்படி தான் நம்ம ஊருக்கும் பாம்பேன்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாம்பே வந்து மும்பை ஆயிடுச்சு. என்னடா பீச்சுன்னு சொல்லிட்டு என்னத்தையோ காட்டுறாளேன்னு பார்க்குறீங்களா? நானும் அதுதான் பார்க்குறேன். நாங்கள் பீச்சில் இருக்கோம், தண்ணிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு நேவிகேட்டர் காட்டுது. ஆனால் நம்ம இங்கே இருக்கோம். இந்த இடம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருக்கு. மக்கள் யாருமே இல்லை இந்த ஊரில். எல்லோரும் வக்கேட் பண்ணி போயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து மியூசியம். பாம்பே பீச்சில் இருக்கிற ஒரு மியூசியம். அந்த தண்ணி வந்து வற்றி போயிருக்குங்க. ஸோ ஒரு காலத்தில் பீச்சாக இருந்த இடம்லாம் இப்போ இப்படி இருக்குது. சால்ட் சீ எங்கன்னு கேட்குறீங்களா? சீ வந்து இங்கே தான் இருக்குது, தண்ணி இருக்குது. ஆனால் அந்த தண்ணியில் நம்ம வந்து காலை கூட வைக்க முடியல. அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போவோமா? ஒரு சூப்பர் ஹாலிடே டெஸ்டினேஷன் அப்படி இருக்குது இந்த பிளேஸ். பார்த்தீங்களா? 60 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் அவங்களோட குடும்பம் குழந்தைங்களோட வந்து கேம்பிங், ஃபிஷ்ஷிங், ஸ்விம்மிங் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணியிருக்காங்க. போட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த தண்ணி வந்து அவ்வளோ சுத்தமான தண்ணியாக மினரல் வாட்டர் மாதிரி இருந்திருக்கு. உப்பு அறவே இல்லை. அப்படி இருந்த நதி இப்போ இந்த மாதிரி வற்றி போய் பாலைவனமாக காட்சியளிக்கிறதுக்கு என்ன காரணம்? வரலாறு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஹிஸ்ட்ரி ரொம்ப போர் அடிக்குன்றவங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள். யூஎஸில் கொலரேடோ அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது. அது கொலரேடோ மாகாணத்தில் ஆரம்பித்து அரிசோனா, கலிஃபோர்னியா வந்து மெக்சிகோ நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு வளைகுடாவில் கடலில் கலக்குது. அந்த ரிவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி போன பாதையில் உருவானது தான் இந்த சால்ட் சீ. அப்போ இந்த ஏரி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி வெறும் பள்ளமாக மட்டும் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 1905 ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக மழை பெஞ்சு வெள்ளம் வந்திருக்கு. அப்போ இந்த கொலரேடோ நதி மேலே இருக்கிற டேம் உடஞ்சிருக்குங்க. ஸோ தண்ணி வந்து ஆல்ரெடி அங்கே பாதை இருக்கிறதுனால அப்படியே வந்து இந்த சால்ட் சீ இந்த பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, அங்கே சேவ் ஆகிருக்கு. ஒரு நாள் 2 நாள் சேவ் ஆகலை, தொடர்ந்து 16 மாதமாக வெள்ள நீர் டேம் உடஞ்சதுனால கண்டினியூஸாக வந்து இந்த சால்ட் சீயில் தேங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சால்ட் சீயோட காலமே மாறிடுச்சு. அப்போ தான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ரிசார்ட்டு, அந்த போட்டிங், கேம்பிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடந்திருக்கு. அப்போ இந்த இடம் வந்து டாப்பில் இருந்திருக்குங்க. ரிசார்ட் வச்சுருந்துருக்காங்க,
ஹோட்டல்ஸ் வச்சுருந்துருக்காங்க, மோட்டல்ஸ் வச்சுருந்துருக்காங்க, கெசினோ வச்சுருந்துருக்காங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் கொடி கட்டி பறந்துருக்கு. இதை சுற்றி பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழத்துலேருந்து கிரேப்ஸ், தக்காளி, எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம் அப்படின்னு எல்லா விதமான விவசாயமும் இந்த ஏரியை சுற்றி நடந்திருக்கு. 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பீக்கில் இருந்த ஒரு ஏரி இப்போ வற்றி போய் அழுகின முட்டை நாற்றம் அடிச்சுட்டு உயிரினங்கள் எதுவுமே வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஏரியாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த ஏரியை சுற்றி நிறைய விவசாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ விவசாயத்துக்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணி எங்கேருந்து எடுத்திருக்காங்க? கொலரெடோ நதியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி கொலரெடோ நதி ஒரு 3 ஸ்டேட்டில் ஓடி கடைசியாக தான் அந்த கலிஃபோர்னியாவுக்கு வருது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ தண்ணியோட போக்கு வந்து எவ்வளோ இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த தண்ணியையும் அவங்க விவசாயத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லேக்கில் வந்து தண்ணி சேரவே இல்லை. தண்ணி உள்ளே வர வழியை ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி வெளியே போகிற வழியையும் அடைச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக ஒரு 40-50 வருஷமாக இந்த ஏரிக்கு தண்ணி உள்ளே வரவும் இல்லை, வெளியே போகவும் இல்லை. பட் வெயில் வந்து இந்த இடத்துல ரொம்ப அதிகம். நான் முன்னையே சொன்ன மாதிரி 95-100 அந்த ரேஞ்சில் தான் இந்த இடத்துல வெயில் இருக்கும். அதிகபட்ச வெயிலோட தாக்கத்தினால ஏரி நீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் இங்கே சுற்றி சுற்றி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த விவசாயத்தில் யூஸ் பண்ண ஃபெர்டிலைசர் எல்லாமே இந்த ஏரியில் தேங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கலிஃபோர்னியாவில் மழையோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற மாநிலங்களில் பெய்கிற மழையை விட கலிஃபோர்னியாவில் மழை ரொம்ப கம்மியாக தான் பெய்யும். ஸோ மழை தண்ணியும் கிடையாது இந்த ஏரிக்கு. இதனால் இந்த ஏரி கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸிக்காக மாறியிருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த ஏரியில் இருக்கிற மீன் எல்லாமே செத்து மிதந்துருக்கு. உலகத்திலேயே அதிகமான உப்புத்தன்மை கொண்ட பெருங்கடல் அப்படின்னு பசிபிக் ஓசனை தான் சொல்கிறாங்க. அதாவது 100க்கு 40% அதில் உப்பு மட்டும்தான் இருக்குமா. ஆனால் இந்த சால்டன் சீல 45% உப்பு இருந்திருக்கு. 1 லிட்டர் தண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் 45 ml வெறும் உப்பு மட்டுமே இருந்திருக்கு. இதனால உப்பு ரொம்ப அதிகமாகி மீன்கள் எல்லாமே அதில் வாழ முடியாமல் செத்து போயிருக்கு. தண்ணி அழுகின முட்டை நாற்றம் அடிச்சிருக்கு. இந்த அழுகின முட்டை நாற்றம் இங்கே இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் அந்த ஊருக்கு போயிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். லாஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கே தெரியும், ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே வரைக்கும் இந்த அழுகின முட்டை நாற்றம் போயிருக்கு. அப்போ இந்த பீச்சை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இங்கே இருக்க முடியும்? யாராலையும் இங்கே இருக்க முடியல. நிறையா பேர் 1980 ஒரு வெள்ளம் வந்திருக்கு. அப்போவே நிறையா பேர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. மீதி இருந்தவங்களும் இந்த அழுகின முட்டை நாற்றமும் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஸ்மெல்னால் அவங்களுக்கு ஆஸ்துமா மாதிரி நிறையா ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. குழந்தைங்களுக்கும் புதுசாக சுவாச நோய்கள்லாம் வந்திருக்கு. அதனால் அவங்க வீட்டை காலி பண்ணிவிட்டு ஊரை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்தது இந்த பாம்பே பீச்சு தான். இந்த பாம்பே பீச்சோட நிலைமை இப்போ இப்படி தான் இருக்குது. இது தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டியே அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு தெரியுது. இந்த லட்சணத்தில் நீ நம்ம நாட்டுக்கு ஏதோ தகவல் சொல்கிறியா? அது என்னன்னு கேட்குறீங்களா? அடுத்து அதுக்கு தான் வரேன். அதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களில் கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸ் அதிலெல்லாம் ஜீனியஸ் இருப்பீங்க இல்லையா? அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை. நம்ம ஊர்லலாம் இப்போ வந்து மழை வந்ததுன்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா? மழை தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக கொண்டு போய் கடலில் எதுக்கு சேர்க்குறாங்க? அங்கங்கே டேம் கட்டி நம்ம தடுத்து வச்சா நம்மளாவது யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிலாம் நம்ம நிறையா பேசிகிட்ருக்கோம். ஸோ ஒரு மழை தண்ணி கடலில் போய் சேரலை அப்படின்னா கடல் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சால்டன் சீ. பிஹெச் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பிஹெச் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புலையும் இந்த பிஹெச் இருக்குது. ஸோ அது பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த இடம் இவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த சால்டன் சீக்கு ஏற்பட்டிருக்கிற நிலமை நாளைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற 5 பெருங்கடல்கள் இருக்கு இல்லையா? அதில் ஏதோ ஒன்றுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அங்கே இருக்கிற அதை சார்ந்து வாழ்கிற மக்கள், அதை சார்ந்து இருக்கிற உயிரினங்கள் அதெல்லாம் எங்கே போகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? இதைத்தான் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே
சொன்னேன். யூஎஸ் கவர்மெண்ட் இந்த இடத்த இப்படியே விடலை, ரெஸ்டரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பணம் செலவழித்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இந்த ஏரியை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு. இவங்கக்கிட்ட இயற்கை வளங்கள் ரொம்ப கம்மி, ஆனால் நம்ம நாட்டில் இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம முன்னாடியே முழிச்சுக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ சால்டன்சியோட கதை இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியில் நைட்ரஜன் சல்ஃபேட் நிறைய அடியில் தங்கியிருக்கு. ஸோ நைட்ரஜனை வச்சு நம்ம நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ரீசார்ஜபிள் பேட்ரிஸ் இருக்கிற டிவைசஸ் எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் இருக்கும். உலக பணக்காரர்களில் ஒருத்தர் வாரன் பஃபெட். இவர் இந்த சால்டன்சியை குத்தகைக்கு எடுத்திருக்காரு. அதில் இருக்கிற நைட்ரஜனை அவர் எடுத்து அவரோட கம்பெனிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாரு. ஸோ இவரும் இந்த ஏரியை ரெஸ்டரேஷன் பண்ணுறதுக்கு பண உதவியும் கவர்மெண்ட்டுக்கு செஞ்சிட்ருக்காரு. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஏரியில் குளிக்கலான்னு வந்த நாங்கள் இந்த ஏரியோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி போனோம். போகும்போது வழியில் இருக்கிற விவசாய நிலங்களையும் பார்த்தோம். அதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மிளகாத்தோட்டம், அலப்பினோ பெப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அலப்பினோ பெப்பர்ஸ் தான் இது. வழியில் கொலரடோ ரிவரை மாற்றி விட்டு இவங்க விவசாயத்துக்கு மேன்மெய்டு கால்வாய் உருவாக்கியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.